நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா பாலினம், பள்ளி மற்றும் சமூகம் இந்த சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான நான் இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் இருக்கிற 2 யூனிட், அதாவது யூனிட் 4 யூனிட் 5 இந்த 2 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டினும் அதுக்கான டயக்ராம்ஸ்லாம் நம்ம எப்படி பயன்படுத்துறோம் அதை பத்தி தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரிங்களா? இதை பத்தி நான் சொல்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த நோட்ஸ், அந்த கீ பாயிண்ட்ஸ், அந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டயக்ராம்ஸ் எல்லாமே நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ணுறதுக்கு நான் அனுப்பிச்சிருவேன். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ யூனிட் 4ல யூனிட் 4 யூனிட் 5 ஒவ்வொரு யூனிட்ல இருந்தும் எத்தனை 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன் அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் யூனிட் 4ல 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். இந்த 4 கொஸ்டினுக்கான கீ பாயிண்ட்ஸ் அது டயக்ராம்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போறேன். அதே மாதிரி யூனிட் 5ல 3 இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான கீ பாயிண்ட்ஸ் அதுக்கான டயக்ராம்ஸ் எல்லாமே நான் சொல்ல போறேன். சரிங்களா? இதோட வந்து பாத்தீங்கன்னா 4 சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் 10 மார்க் கொஸ்டின் அந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன். புதுசா பாக்குறவங்க நம்முடைய சேனல்ல போய் பிளேலிஸ்ட்ல போய் பார்த்தீங்கன்னா பிஎட் செகண்ட் இயர் 4th செமஸ்டர் எழுதிட்டு அதுல என்னென்ன சப்ஜெக்ட் நம்ம கொடுத்துருப்பேன் அதுல போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா கிளாஸும் அதுல இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ யூனிட் 4 இந்த யூனிட் 4ல ஃபர்ஸ்ட் மொத்தம் எத்தனை 10 மார்க் கொஸ்டின் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். யூனிட் 4ல 4 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. அது என்னென்ன கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் யூனிட் 4 மகளிர் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட்ஸ். ஃபர்ஸ்ட் யூனிட் பாருங்க, பள்ளி, குடும்பம் மற்றும் பணிபுரியும் இடங்களில் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாலியல் கொடுமைகளும் வன்முறைகளும். தேர்ட் கொஸ்டின் பாருங்க, பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்குப்படிகள். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க, பெண்ணின் உடலை பண்டமாக கருதுதலை எதிர்த்தல். இந்த 4 முக்கியமான 10 மார்க் கொஸ்டின். இப்போ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நம்ம எப்படி டயக்ராம்ஸ் போடுறதுக்கு பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பள்ளி, குடும்பம் மற்றும் பணிபுரியும் இடங்களில் சிறுமிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு. அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, குடும்பத்தில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகளும் அவர்களுக்கு அளிக்கக்கூடிய பாதுகாப்பும். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, குடும்பத்தில் நிகழக்கூடிய வன்முறைகள். அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குடும்பத்தில் நிகழும் வன்முறைகள்ல 2 முக்கியமான பாயிண்ட் இருக்கு. 1 சொற்களால் சுடுதல், 2 உடலை வருத்தும் வன்முறை. இந்த உடலை வருத்தும் வன்முறைகள் கீழே 2 இருக்கு. 1 உழைக்கும் வர்க்கம், இன்னொன்னு நடுத்தர வர்க்கம். அடுத்து இந்த 2வது பாயிண்ட் கொடுத்த பாத்தீங்களா, பள்ளி கல்வி நிலையில் சிறுமிகள் மீதான வன்முறைகள் மற்றும் அவர்களுக்கு பாதுகாப்பு. அதுக்கு கீழே 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் வரும். 1 தொடக்க கல்வி நிலை, 2 உயர்நிலை பள்ளி நிலை, 3 மேல்நிலை பள்ளி நிலை. அடுத்து 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா, பணிபுரியும் இடத்தில் மேலதிகாரிடம் உடன் பணிபுரிவோரிடம் பெண்களுக்கு பாதுகாப்பு. 4வது பாயிண்ட், சமூக விரோதிகளிடமிருந்தும் பள்ளி சிறுமிகள், பெண்கள் மற்றும் பணிபுரியும் மகளிர் பாதுகாப்பு. அந்த சமூக விரோதிகள் பெண்களுக்கான பாதுகாப்புல மொத்தம் 5 பாயிண்ட் இருக்கு. 1 விழிப்புணர்வு, 2 6வது உணர்வை பயன்படுத்துதல், 3 தற்காப்பு பயிற்சி, 4 வீட்டில் இருக்கும் நிகழக்கூடிய தாக்குதல்களை தடுத்தல், 5 இளைய சமுதாயம் மூலம் பிறரோடு தொடர்பு கொள்ளும் போது பாதுகாப்புடன் இயங்குதல். இந்த தலைப்புகள் எல்லாம் வரும். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, பாலியல் கொடுமை வன்முறைகள். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 தலைப்புகள் இருக்கு. 1 பாலியல் கொடுமை அல்லது துன்புறுத்தல், 2 பாலியல் ரீதியாக குழந்தையை கொடுமைப்படுத்துதல். அந்த 2வது பாயிண்ட் கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு, பாலியல் கொடுமைக்கு ஆளான குழந்தைகள் வெளிப்படுத்தும் அறிகுறிகள் இருக்கு. 3வது பாயிண்ட் பாருங்க, பாலியல் வன்கொடுமை. அதுல 2 பாயிண்ட் இருக்கு. 1 சில பாலியல் வன்முறைகள், 2 பாலியல் வன்முறைகளை தடுத்தல். இந்த பாயிண்ட் வரும். 3வது கொஸ்டின் பாருங்க, பாலியல் துன்புறுத்தல்களையும் வன்கொடுமைகளையும் தடுப்பதில் கல்வியின் பங்கு பணிகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுல மொத்தம் 9 பாயிண்ட் இருக்கு. 1 மாணவர்களிடம் அன்பையும் பரிவையும் வெளிப்படுத்துதல், 2 பள்ளியில் மாணவர் வழிகாட்டுதல் மையம் அமைத்தல், 3 பள்ளியில் விதிமுறைகளை கண்டிப்புடன் செயல்படுத்துதல், 4 பள்ளியில் யோகா மற்றும் தியானம் கற்பிக்க ஏற்பாடு செய்தல், 5 ஆசிரியர்களுக்கு அடிப்படை உளவியல் பயிற்சியும் யோகா பயிற்சியும் அளித்தல், 6 ஆசிரியர் மாணவர்களிடம் நெருக்கம் கொண்டிருத்தல்,
7 மாணவர்களை கூட்டுறவு கற்றிலும் இணைந்து கற்றிலும் ஊக்குவித்தல். 8 மாணவரிடம் உள்ள பாலின தப்பெண்ணங்களை களைதல். 9வது பாயிண்ட் பள்ளிகளில் வன்முறைகளை தடுக்கும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தல். இந்த 9 பாயிண்ட் வரும். சரிங்களா? அடுத்து இதுல இந்த 9வது பாயிண்ட் பாத்தீங்களா, பள்ளிகளில் வன்முறைகளை தடுக்கும் சிறப்பு திட்டங்களை செயல்படுத்துறது பாத்தீங்களா, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 முக்கியமான பாயிண்ட்ஸ். முதல் பாயிண்ட் வாழ்க்கை திறன்களில் பயிற்சி அளித்தல். அதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கு பாருங்க. நேரடியாக உணர்ந்தறியக்கூடிய வாழ்க்கை திறன்கள், 2 நேரடியாக உணர்ந்தறியா வாழ்க்கை திறன்கள். 2வது பாயிண்ட் பாருங்க சமூகவியல் பார்க்கும் திறன்களை பயிற்சி அளித்தல். அது கீழே என்ன பாயிண்ட் பாருங்க, தனது தேவைகளை முறையாக நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். 2 தனது உணர்வுகளை பிறருக்கு தெரிவிக்க கற்றுக்கொள்ளல். 3 தனது செயல்களுக்கு பொறுப்பேற்று கற்றல். 4 முடிவுகளை எடுக்கவும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும் கற்றல். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க மாணவர்களுக்கு தற்காப்பு திறன்களை பயிற்சி அளித்தல். அது கீழே ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு, பாலியல் துன்புறுத்தல் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துதல். அடுத்து 4th கொஸ்டின் பாருங்க பெண்ணின் உடலை பண்டமாக கருதுதலை எதிர்த்தல். இது 2 பாயிண்ட் இருக்கு. 1 பெண்ணின் உடலை பண்டமாக கருதலை எதிர்த்தல் ஆசிரியர்களின் பங்கு பணிகள். 2 பெண்ணின் உடலை பண்டமாக கருத எதிர்த்தலில் பெற்றோர்களின் பங்கு பணிகள். இந்த 2 பாயிண்ட் அதுல இருக்கு. சரிங்களா? அடுத்து 5th யூனிட் பாருங்க பொதுமக்களுக்கான செய்தி பரப்பு ஊடகங்களும் பாலினங்களும். ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட் இது. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுல 3 10 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள். 2 பொதுமக்களுக்கான தகவல் பரப்பு ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு. 3 மொழி பயன்பாடு பாலின சமத்துவம். இந்த 3 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதுல பாருங்க உடல் மற்றும் தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள். இதுல 2 பாயிண்ட் இருக்கு. முதல் பாயிண்ட் பாருங்க உடல் குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள். அதுக்கு கீழே ஒரு பாயிண்ட் இருக்கு, உடல் குறித்த உடன்பாட்டு மனப்பிம்பத்தை உருவாக்குவதற்கான வழிமுறைகள். செகண்ட் பாயிண்ட் பாருங்க தான் என்பது குறித்த உடன்பாட்டு கற்பிதங்கள். அதுக்கு கீழே 2 பாயிண்ட் இருக்கு. 1 தான் என்பதன் விளக்கம். 2 தான் என்பது குறித்த உடன்பாட்டு மனப்பான்மையை உருவாக்கி கொள்ளுதல். அந்த உருவாக்கி கொள்ளுதல் கீழே பாயிண்ட் பாருங்க 1 தனது கல்வியில் அதிக கவனம் செலுத்துதல். அடுத்து பல்வகை செயல்களில் விளையாட்டு போட்டிகளிலும் பங்கேற்று சுய செயல்திறனை மேம்படுத்திக் கொள்ளுதல். அடுத்து 3 பாருங்க புதிய இலக்குகளை நிர்ணயித்து அவற்றை எதிர முயற்சித்தல். லாஸ்ட் பாருங்க மற்றவர்களுக்கு எழுச்சியூட்டும் நபராக விளங்குதல். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கான ஆன்சர். அடுத்த செகண்ட் யூனிட் பாருங்க பொதுமக்களுக்கான தகவல் பரப்பு ஊடகங்களில் பாலின சித்தரிப்பு. தகவல் பரப்பு ஊடகங்கள் என்ன இருக்கு, மொத்தம் 6 ஊடகங்கள் கொடுத்துருக்காங்க. 1 இதழ்களில் பாலின சித்தரிப்பு. 2 வானொலி. 3 தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள். 4 கேலிப்படங்கள். 5 திரைப்படங்கள். 6 விளம்பரங்கள். அடுத்து 3வது பாயிண்ட் பாருங்க மொழி பயன்பாடும் பாலின சமத்துவம். ரொம்ப முக்கியமான இந்த கொஸ்டின். இதுல 4 தலைப்பு இருக்கு. 1 ஆண் பெண் இணை சொற்களில் சமத்துவமின்மை. 2 பெண்ணை குறிப்பிடும் சொற்கள் ஆணை குறிப்பிடும் சொற்களில் இருந்து வருவிக்கப்பட்டவையாக அமைந்திருத்தல். 3 பொதுவான கருத்தை வெளிப்படுத்துதலும் ஆணை குறிப்பிடும் சொற்களை பயன்படுத்துதல். 4 பாலின நடுநிலை வர்த்தக பிரயோகங்கள் கூட பாலின வேறுபாட்டை உணர்த்துவதாக அமைந்திருத்தல். இந்த 3 விஷயம் தான். இதுதான் இந்த சப்ஜெக்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த சப்ஜெக்டுக்கான அந்த ஃபர்ஸ்ட் 3 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நான் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.